Morning, children. 8th standard science. Today we are going to start one new lesson in chemistry part. Yes, we completed two lessons. One is in biology and another one is in physics part. Okay. So now we are going to entering chemistry part. First lesson of this term. Unit 12, atomic structure. Atomic structure அப்படிங்கிற ஒரு நியூ லெசன் வேதியியல் பகுதியிலிருந்து அணு அமைப்பு அப்படிங்கிற பாடம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரிங்களா? பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு டெல் ஒன் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அவர் கிரேட் பர்சன் டாக்டர் இறையன்பு அவர்கள். ஆல்ரெடி வி டிஸ்கஸ் சம் டீடைல்ஸ் அபவுட் ஹிஸ் கோட்ஸ். அவருடைய ஒரு கோட்ஸ் பாருங்க. புத்தகத்திற்கும் பணத்திற்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. இரண்டையும் சேர்க்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு நிறுத்த மனம் வராது. ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் மேல ஆர்வம் வந்ததுன்னு சொன்னா அதை கலெக்ட் பண்றோம்னா நான் ஸ்டாப்பா அதுல கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருப்போம், அத நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிற ஆம்பிஷனோடயே நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது ரன் ஆயிட்டே இருக்கும். அது புத்தகமாகவும் இருக்கலாம் அல்லது நம்முடைய தேவைக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது. லைஃப் ரன் பண்றதுக்கு பணம் இல்லையா, அது பணமாகவும் இருக்கலாம். சோ புத்தகமோ பணமோ ரெண்டுமே நம்ம சேர்க்க சேர்க்க என்ன ஆர்வம் தூண்டும். உங்கள எத்தனை பேருக்கு புத்தகம் வாங்குவதற்கு ஆர்வம் உண்டு? நீங்கெல்லாம் எத்தனை பேர் லைப்ரரி வச்சிருக்கீங்க? லைப்ரரி அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு வெளியில போய் தான் நம்ம லைப்ரரி எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வெளியில கவர்மெண்ட்ல வச்சிருக்கக்கூடிய லைப்ரரிய பத்தி நான் சொல்ல வரல. நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தருமே நிறைய நம்முடைய தேவைகளுக்கான ஒரு புத்தகங்கள், நம்ம எதுக்கெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஆர்வத்தோடு நம்ம வந்து புத்தகத்தை சேமிப்போம். சோ அந்த மாதிரி நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணணும், எதுல எல்லாம் ஆர்வம் இருக்கோ அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்ன புத்தகங்கள் அப்படிங்கிறத நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தகம் சேரும். நமக்கு எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை நம்ம படிக்கணும். இப்போ புக் எக்ஸ்போ எல்லாம் போடுறாங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே கண்டிப்பா இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது வரும். அது நம்ம பாட சம்பந்தப்பட்ட புத்தகமா இருக்கலாம், பொது அறிவு சம்பந்தப்பட்ட புத்தகமாக இருக்கலாம், நமக்கு எதில் ஈடுபாடு உண்டோ அதற்கு சம்பந்தப்பட்டது, அல்லது நாம் ஒருவருக்கு ஒரு பரிசாக கொடுக்கறோம் ஏதோ ஒண்ணு, ஒரு பிறந்த நாள் விழா அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கெல்லாம் வந்து வேற ஏதாவது கிஃப்ட கொடுக்கறத விட புக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். புத்தகத்தை நம்ம என்ன பண்ணலாம், பரிசாக கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய புத்தகங்கள் வாங்கும் பொழுது அதை நம்ம படிக்கும் பொழுது படிப்பின் மீது ஆர்வம் என்பது நமக்கு அதிகமாகும். புக் அப்படி பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு லெசன் கூட இங்கிலீஷ்ல வந்திருக்கு இல்லையா, புக் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஃப்ரெண்ட் இன் அவர் லைஃப். ஸோ நம்ம புக் இருந்ததுனாலே யாருமே தேவையில்லை. புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தோடையே நம்முடைய எண்ண ஓட்டம் இருக்கும், அதோடையே நம்ம டிராவல் ஆயிட்டே இருப்போம் இல்லைங்களா. என்ன ஸ்டோரி போகுதோ, என்ன பிளேஸ் இருக்கோ, இப்போ நம்ம வந்து ஒரு இமயமலை சம்பந்தப்பட்ட கதையில படிக்கிறோம்னா நம்ம இமயமலையில இருக்கிற மாதிரி எண்ண ஓட்டம் தான் நமக்கு இருக்கும். அது போல நம்மள அப்படியே டோட்டலா டீவியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் புக் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லைனாலும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், எப்படி காசு பணம் இதெல்லாத்தையுமே நீங்க சேவிங்ஸ்னு சின்ன சின்ன உண்டியெல்லாம் வாங்கி சேமிக்கிறீங்கல்ல, அது போலவே புத்தகத்தையும் சேமிங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன லைப்ரரி அப்படிங்கிறதையும் கிரியேட் பண்ணுங்க. சோ முயற்சி என்பது நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். முயற்சி இருந்தா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். தெய்வத்தால் ஆகாத காரியத்தையும் முயற்சி இருந்தால் நம்மால் முடிக்க முடியும். இந்த குறள் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு குறள் அப்படிங்கிறதும் நிறைய குறள் பத்தின கதைகள் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இந்த குறள் என்னங்கிறது உங்களுக்கு முழுவதா சொல்ல முடியுமா?
ஏன்னா தெய்வத்தால் நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சி என்பது இருந்தால் நம்முடைய முயற்சி பார்த்தே கடவுள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கிஃப்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த மாதிரிதான் நம்ம கூட இருக்கக்கூடிய பெரிய பெரிய இந்த மாதிரி சாதனையாளர்கள்லாம் சொல்லக்கூடியது. இவருடைய ரோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குரல் மீது இந்த குரல் தான் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா வளர காரணமாக இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா. சோ இவருக்கு நான் சொன்ன இந்த குரல் தான். குரலை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, நீங்க கெஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றது. அந்த குரல் அப்படிங்கிறது, ஏன்னா இவர் வாழ்க்கையில் நிறைய இடையூறுகளை சந்தித்திருக்கிறார். அந்த இடையூறு எல்லாவற்றையுமே நம்ம கிராஸ் பண்ணி சக்சஸ கொண்டு வரணும். நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியராக ஐஏஎஸ்ல கரெக்டா நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து பாஸ் பண்ணி நாட்டிற்கும் பெருமை சேர்க்கணும், நம்முடைய எண்ணத்தையும் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக இந்த குரலையே அவர் அவர் என்ன சொல்றது ஒரு ஏதோ ஒரு வாக்கியம் என்னை வெற்றி பெறுவதற்கு தூண்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒரு விஷயம் மாதிரி இந்த குரல் தான் இவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. சரிங்களா. சோ அப்ப உங்களால முயற்சி செய்தால் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் அப்படிங்கிறது தான். எல்லாருடைய பெரிய தலைவர்கள் சாதனையாளர்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா பிறக்கும் பொழுதே யாரும் சாதனையாளர்களாக பிறப்பதில்லை. தன்னுடைய முயற்சி, ஆர்வம், அதுல அவங்க எடுத்துக்கொண்ட இடைவிடாத ஒரு அதற்குண்டான தொடர் முயற்சினாலையுமே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா. சோ புக்கை கலெக்ட் பண்ணணும், முயற்சி அப்படிங்கறது தேவை. அடுத்தது நான் சொன்ன இந்த குரல், 3 விஷயம்தான் இப்ப நம்ம பார்த்த இந்த கோட் கான்செப்ட். சரிங்களா. சோ அந்த குரலை கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு. ஒவ்வொரு பொருளுமே இங்க இருக்கக்கூடியது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே எதனால் ஆனது? எல்லா பொருள்களும் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்மளை சுத்தி நிறைய பொருள்கள் இருக்கு. எல்லா பொருள்களுமே எதனால் ஆக்கப்பட்டது? அணுவினால் ஆக்கப்பட்டதுதான். அது நமக்கு கண்டிப்பா தெரியும் இல்லைங்களா. சோ இந்த அணு என்பது எது? ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள். மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அந்த ஸ்மால் பார்ட்டிகல்னுடைய நேம் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் தன்னுடைய கருத்துகள் எல்லாவற்றையும் அணு பற்றி சொல்லியிருக்காங்க. டால்டன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞனுடைய அணு கொள்கை, அட்டாமிக் தியரி அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். மேட்டர்ஸ், எல்லா பொருள்களுமே எதனால் உருவாக்கப்பட்டது? அணுவினால் உருவாக்கப்பட்டது. சோ அணு என்பது ஒரு பொருள். இப்ப நம்ம எடுத்துக்கிறோம், எதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட, என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்கு? அயன் இருக்கு, கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு. சோ இந்த மாதிரி பல வகையான நமக்கு மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா. சோ இதனால் ஆக்கப்பட்ட பொருள்கள் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு துகள்களிலும், இப்போ ஒரு இரும்பு பொருள் எடுத்துட்டா அந்த இரும்பு பொருள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளும் எதனால் ஆக்கப்பட்டு இருக்கும்? இரும்பினால் தான் இருக்கும். கோல்ட் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொன்னா அதை மெல்ட் பண்ணினா கோல்டு தான் கிடைக்கும், அதுல நமக்கு வேற எதுவும் இருக்காது. சில்வர் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா அதுல சில்வர் தான் இருக்கும். அலுமினியம் அப்படின்னு சொன்னா அலுமினியம் இருக்கும். பிராஸ்னா பிராஸ், ரப்பர் மெட்டீரியல்னா ரப்பர் தான் இருக்கும். உருக்கினா, மரத்தை உடைத்தால் மரத்துகள்கள் தான் கிடைக்கும் இல்லையா. Atoms of the same element are identical in size, shape and mass. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள்களிலும் எது அளவிலோ அந்த ஒரு வடிவத்திலோ நிறையிலோ மாறுபாடு இருக்காது. அதே மாதிரியான ஒரு துகள்களாக தான் இருக்கும். வேற எந்த ஒரு தனிமங்களினாலும் அது உருவாயிருக்காது. Atoms of different elements have different sizes. வேற வேற எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது வேற வேறதான் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம இரும்பையும் அலுமினியத்தையும் நம்ம தனித்தனியா கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல வெவ்வேறு மாதிரி இருக்குமா? சோ ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள்ல அதனுடைய எல்லா பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். வேறு வேறு தனிமங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம அலுமினியம்
எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏஜி எடுத்துக்கிறோம். ரெண்டுலயும் வேற வேறதான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்கள், அதனுடைய வடிவம், நிறை எல்லாம் மாறுபட்டிருக்கும். இது அடுத்து அவருடைய கொள்கை. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட், can neither be created nor be destroyed. நம்ம அணு என்பது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் அடுத்து இவருடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. Atoms are neither created nor destroyed. So எப்படி நம்ம ஆற்றல் அப்படின்னு சொல்றோமோ அதே போல அணுவையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. neither be created nor be destroyed. So அணு என்பது நமக்கு அழிக்க முடியாத ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கல். ஆட்டம்ஸ் இது நமக்கு ஃபுல்லுமே ஒரு அழியாத துகளாக இருக்கக்கூடியதுதான். அடுத்தது, and then atoms of different elements may combine with each other in fixed example in certain proper ratio. இப்போ வெவ்வேறு தனிமங்கள் இணைந்து அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்துல அது சேர்ந்து நமக்கு நிறைய மாலிகூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். சோ ஆட்டம்ஸ், அப்போ different kinds of atoms are joined to form molecule. Carbon plus oxygen gives carbon dioxide. Hydrogen plus oxygen, H2O, water. இந்த மாதிரி carbon dioxide, water molecule, H plus Cl gives HCl. So இந்த மாதிரி நிறைய தனிமங்கள் ஒன்றிணைந்து நமக்கு molecules. Oxygen plus oxygenனாலே நமக்கு என்ன ஆகும், O2 அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? மாலிகூல்ஸ் தான் இருக்கும். சர்டன் ப்ராப்பர் ரேஷியோல அது சேர்ந்து நமக்கு உருவாகும். ஆட்டம்ங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். ஆனா எல்லா வகையான கெமிக்கல் ரியாக்ஷன்லயும் நமக்கு இன்வால்வ் ஆகக்கூடியது. ஒவ்வொரு வேதி வினைகளிலும் ஈடுபடக்கூடியதுதான் இந்த அணு என்ற ஒரு துகள். சரியா? சோ டால்டன்ஸுடைய அட்டாமிக் தியரி அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு கொஸ்டினா வருதுனாலுமே சரி, ஜென்ரலா எல்லா பொருள்களிலுமே என்னது, ஒரு சின்ன மிகச்சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டது. அந்த துகளினுடைய பெயர் தான் ஆட்டம் சொல்றோம். அண்ட் தென் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிமத்திலையும் இருக்கக்கூடிய அணுக்கள் என்பது அதனுடைய சைஸ்ல, ஷேப்ல எல்லாத்துலயும் சேமா இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஷேப், மாஸ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஆட்டம் நம்மளால கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. சோ வெவ்வேறு ஆட்டம்ஸ், தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சரியானபடி இணைந்து நமக்கு புது புது மாலிகூல்ஸை கிரியேட் பண்ணோம். அணு அப்படிங்கிறது நமக்கு எதுல உருவாகக்கூடியது, எல்லா வேதி வினைகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு எல்லாருமே பாசிட்டிவ்ஸும் சொல்லுவாங்க, நெகட்டிவ்ஸும் சொல்லுவாங்க. சரிங்களா? பிகாஸ் எல்லாமே அதுல அவருடைய ஒரு எல்லா சயின்டிஸ்டுமே நமக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அதுல அட்வான்டேஜஸ் என்னது, லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுவும் நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி? சோ டால்டன்ஸ் அப்படிங்கிறது எதன்ல ஃபுல்லையுமே எதை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். சோ இவர் சொன்ன எல்லா கருத்துகளுமே எதற்கு நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, திரவங்கள் மற்றும் வாயுக்களினுடைய பண்புகளுக்கு. இவருடைய தியரி எதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, விளக்குகின்றதுன்னா லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் ரெண்ட பத்தி தான் நமக்கு மெயினா ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த எக்ஸ்பிளைன்ஸ்ங்கிறது நமக்கு எதுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்தெந்த வினைகள் நமக்கு எந்தெந்த விதிகளுக்கு நமக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா, வேதி சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழியா விதி. சோ என்னது, கெமிக்கல் காம்பினேஷன். கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் வேதி சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்தெந்த
லாக்கெல்லாம் பொருத்தமா இருக்குன்னு சொன்னா chemical combination law and another one is law of conservation of mass. Law of conservation of மாஸ் பொருண்மை அழியா விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த 2 விதிகளுக்கு இவருடைய கொள்கையாகப்பட்டது நமக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறது தான். சோ தனிமங்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுல இருக்கக்கூடியது. சோ நமக்கு மாலிகூல் அப்படிங்கிறது டிஃபரண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், இதையெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு என்ன ஆகும், மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை நமக்கு கூறுவதும் இந்த ஒரு Dalton's atomic theory. So they helps to recognize the molecular difference of elements. Molecular difference of elements. இந்த கருத்தையும் நமக்கு விளக்கக்கூடியது டால்டனுடைய அட்டாமிக் தியரி. ஓகே, சோ இந்த கான்செப்ட் எல்லாம் தான் நம்ம இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இவருடைய தியரி எக்ஸ்பிளைன் பண்றது லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ், அண்ட் தென் எந்தெந்த லாக்கு நமக்கு பொருத்தமா இருக்குன்னா கெமிக்கல் காம்பினேஷன் லா அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், மாலிகுலர் டிஃபரன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸையும் நமக்கு விளக்கக்கூடியது இந்த இவருடைய தியரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. எதையெல்லாம் இவருடைய கொள்கையாகப்பட்டது நமக்கு விளக்கவில்லை, எதற்கு பொருந்தாமல் இருக்கின்றது, அதுதான் நம்ம சொல்லக்கூடியது லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் திங், atom is no longer considered as the smallest indivisible particle. அணு என்பது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விளக்க முடியாத துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக அதுல அணுவை பிளந்து உள்ள நமக்கு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ ஸ்மால் இன்டிவிசிபிள் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள் அப்படிங்கிற கான்செப்ட் அணுவை பிளந்து நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கருத்து அப்படிங்கிறது நமக்கு பிரேக் ஆயிடுது. Atoms of the cell same element have different masses. Yes, isotope, isobar அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? சோ ஐசோடோப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அப்ப நமக்கு டிஃபரண்ட் மாஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம் இல்லையா? டிஃபரண்ட் மாஸ் நம்பர்ங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஐசோடோப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஐசோபார், சேம் மாசஸ், ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃபரண்ட் எலமெண்ட் சேம் மாசஸ். அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐசோபார், டிஃபரண்ட் எலமெண்ட் சேம் மாஸ், சேம் மாஸ் நம்பர்ல இருக்கும். சோ அத ஐசோபார். இதுவும் நம்ம அவருடைய கொள்கையிலிருக்கு பொருந்தாமல் இருக்கக்கூடியது. Substance made up of same kind of atoms may have different properties. நம்ம கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கோல், கிராஃபைட், டைமண்ட், இது எல்லாமே நமக்கு என்னது, ஒரே மாதிரியான அணுக்கள்ல உருவாகக்கூடிய வெவ்வேறு பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். கோல் அப்படின்னு சொன்னா நிலக்கரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நிலக்கரி அப்படிங்கிறதும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு, அதுல இருந்துதான் வருது. அண்ட் தென் டைமண்ட், ரெண்டுமே இல்லையா ஒரே மாதிரியான அணுக்கள்ல உருவாகக்கூடிய வெவ்வேறு பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய பொருள்கள். இது ரெண்டுமே என்டையரா கரி, வைரம், கிராஃபைட். சோ இது எல்லாமே எதனால் நமக்கு வருது, கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஆட்டம்ஸ்ல இருந்து தான் இல்லையா? சோ கார்பனிலிருந்து உருவாகக்கூடியது. சோ இந்த எல்லா கருத்துகளுமே இவருடைய இந்த தியரியினுடைய லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள். நம்ம என்ன பண்ண முடியும், அதை விளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்பது தவறான ஒரு கூற்று, அது விளக்க முடியும் இல்லையா? அண்ட் தென் அதனுடைய வெவ்வேறு ஒரே தனிமத்தினுடைய வெவ்வேறு நிறை இருக்கிறது ஐசோடோப், வெவ்வேறு தனிமத்தினுடைய அணு நிறை
ஒரே மாதிரி இருக்கிறது. ஐசோபார் அது போல ஒரே மாதிரியான அணுக்கள் உருவாகக்கூடிய பொருள்கள் நமக்கு வெவ்வேறு பண்புகள். இப்ப கரியையும் டைமண்டையும் சொல்லமா, ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா டைமண்ட். அதனால கரியையும் இதையும் நம்மளால ஒப்பிட முடியாது. சோ இதுதான் நமக்கு இவருடைய கொள்கையினுடைய அட்வான்டேஜஸ், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியினுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் தென் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னா அடிப்படை துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடிப்படையான துகள்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? நார்மலா அணு அப்படின்னு சொல்லுவோம். அணுல இருக்கக்கூடியது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இது எல்லாத்தையுமே சொல்லுவோம். அணுவில் இருக்கக்கூடியது புரோட்டான் and then electron and neutron. சோ இந்த மூணு விஷயங்களுமே எதுல இருக்கு? அணுவில் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ இந்த அடிப்படை துகள்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? கேத்தோட் ரே டியூப், அந்த டியூப் மூலமாக எவ்வாறு அந்த இடத்துல ஒவ்வொன்றும் அதுல இருக்கு, கேத்தோட கனெக்ஷன் கொடுத்து வரும்பொழுது என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பிஃபோர் தட் நம்ம பார்த்தது நமக்கு எப்படி இப்ப மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த சிமுலேஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த இதுல லிமிடேஷன்ஸ்ல வரும்பொழுது வெவ்வேறு நமக்கு வந்து ஜென்ரலானது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரின்னு இல்லாம நமக்கு வெவ்வேறு தனிமங்கள் ஒரு ப்ரொபோர்ஷன்ல இணைந்து நமக்கு மாலிகூல்ஸ், ஒவ்வொரு ஆட்டம்ஸும் இணைந்து மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதற்குண்டான எக்ஸாம்பிள் தான் பாருங்க. இதுல என்ன இருக்கு? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இது எல்லாமே இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பவுல்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சோ இப்ப ஆக்சிஜன் நம்ம எடுத்துட்டோம். சோ இங்க நம்ம என்ன சேர்க்க போறோம்? 2 ஹைட்ரஜன். இது என்னது? மாலிகுலர் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இல்லையா? ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் இணைந்து நமக்கு ஹைட்ரஜன் மாலிகூலாக நமக்கு உருவாயிருக்கு. ஓகே, சோ இதோட நான் என்ன சேர்க்கிறேன்? வாட்டர். எஸ், சோ இது என்னது? நமக்கு 2 ஹைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனையும் சேர்த்து நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்? அதுல நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ். சோ H2O வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு இல்லையா? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது. மாலிகூல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான சிமுலேஷன் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, CO2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இதுல மல்டிபிள் நமக்கு வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடியது C and then O2. கார்பன் டை ஆக்சைடு, ஒரு கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கும் பொழுது அது கார்பன் மோனாக்சைடு இருந்தது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டும் இதுல இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? சோ ஒவ்வொரு மாலிகூல்ஸ் அண்ட் தென் H and then Cl, ஹைட்ரஜன் குளோரைடு, HCl அப்படிங்கிறது என்னது? ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற ஒரு மாலிகூல். ஓகே, நைட்ரஜன். சோ மாலிகூலர் நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மாலிகூலர் இதுல உருவாயிருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய நமக்கு வெவ்வேறு தனிமங்கள் இணைந்து நமக்கு புதுசு புதுசா நமக்கு நிறைய மாலிகூல்ஸ ஃபார்ம் பண்ணக்கூடியதுதான். சரிங்களா? சோ இது மாதிரி பாருங்க, குளோரின் இருக்கு அண்ட் தென் இதுல
பி போரான் இருக்கு, சிலிக்கன் இருக்கு. இது எல்லாமே இணைந்து நமக்கு SiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ். சோ பாஸ்பரஸ் எல்லா ஹைட்ரஜனோடு இணையக்கூடியது, புரோமின், நைட்ரஜன், கார்பன், இந்த மாதிரி வெவ்வேறு தனிமங்கள் இணைந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் சரியான ரேஷியோல நமக்கு ஒன்றாக இணைந்து புது புது மாலிகூல்ஸ் அப்படிங்கறத நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்தது. எப்படி மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு இது. சிங்கிள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கக்கூடியது. கார்பன் டை ஆக்சைடுனா CO2, கார்பன் இருந்தது ஆக்சிஜனோட, N2னா மாலிகுலர் ஆஃப் ஹைட்ரஜன். சோ இது எல்லாமே நமக்கு என்னது, எப்படி மாலிகூல்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிமுலேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது cathode ray tube. cathode ray tube அப்படிங்கிற அந்த ஒரு சிமுலேஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு கான்செப்ட் அதுதான் இல்லைங்களா? சோ அடிப்படை துகள்கள் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல நம்ம இத வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1878 வில்லியம் க்ரூக் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் ஒரு மின்னிறக்க குழாய் ஒரு சோதனையை நமக்கு ட்ரை பண்ணி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி, இதுல எப்படி நமக்கு வந்துட்டு அந்த கேத்தோட ஆனோடுக்கு நடுவுல ரேஸ் பாயுது, அந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. க்ரூக் ரேஸ் அல்லது கேத்தோட் ரேஸ். இத க்ரூக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த டியூப் க்ரூக் டியூப் அல்லது கேத்தோட் டியூப் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல நமக்கு ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், ஒரு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப், அந்த மாதிரியான அமைப்பு, கண்ணாடி குழாயினால இது இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு எதிரெதிர் மின் முனையோடு இணைத்திருக்கும் பொழுது கேத்தோடு ஆனோடு ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? சோ கேத்தோடு ஆனோடு நமக்கு பிக்சரா பார்க்கும் பொழுது இந்த கார்னர் அண்ட் தென் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கும். பட் இந்த சிமுலேஷன்ல நமக்கு நியர்பை கேத்தோட் அண்ட் ஆனோட் அப்படின்னு இருக்கு. சோ அதுல நமக்கு ஒரு பம்போட கனெக்ட் பண்ணும் பொழுது ஒரு லோ பிரஷர்ல என்ன ஆகும், இந்த ரேஸ் அப்படிங்கறத பாஸ் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த சிமுலேஷன் நம்ம பார்ப்போம். பாருங்க, இதுல ரிஃப்ளெக்ஷன்ஸ் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, இந்த சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு ரேஸ் அப்படிங்கிறது கரெக்டா பாஸ் ஆகும். ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் இல்லாம நமக்கு எவ்வாறு நேரம், டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நமக்கு கரெக்டா போகக்கூடியதுதான் இல்லைங்களா? டிஃப்ளெக்ஷன்னா மாறுபடக்கூடியது. வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் மேல இதுல சேஞ்ச் ஆகக்கூடியது. நார்மலா இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கும், நமக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கும். வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் பொழுதும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுல ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறுபடும். ஓகே, பாருங்க, ரேஸ்ங்கிறது நமக்கு கேத்தோட ஆனோடுக்கு நடுவுல ஒரு ரேஸ் போகுது ஒரு லோ பிரஷர் லெவல்ல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கான்செப்ட் இல்லைங்களா? ரேஸ் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா போகுதா, இந்த பிளேட்டுக்கு நடுவுல டிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுது, உள்ள ஒரு கதிர் அப்படிங்கறது நமக்கு போகுது இல்லையா? அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கேத்தோட் ரே டியூப்ங்கிறது ஒரு லாங் கிளாஸ் டியூப்ல உள்ள முழுவதும் என்ன இருக்கும், ஃபில்டு வித் கேஸ், வாயுக்களால் சீல் ஃபுல்லா அதுல க்ளோஸ் ஆகி அந்த கிளாஸ் டியூப்ங்கிறது நமக்கு க்ளோஸ்டா இருக்கும். சரிங்களா? சோ இதுல நமக்கு மெட்டல் பிளேட்ஸுக்கு நடுவுல இப்போ ஹை வோல்டேஜ் பாஸ் பண்றோம், பிரஷர்ங்கிறது லோவா இருக்கு. சோ அங்க இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் தான் கேத்தோடு ரேஸ், கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த டியூப் அப்படிங்கிறது ஒரு நார்மலா நம்ம மேனுவலா பார்த்தா ஒரு பம்போட கனெக்ட் பண்ணி இருக்கும். சோ அந்த லோயர் பிரஷர்ல என்ன ஆகும், அந்த இடத்துல நமக்கு ரேஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. ஓகே, சோ இது நம்ம பிக்சரா விஷுவலா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா
இதுதான் இந்த மாதிரி பிளேட்ல நம்ம கேத்தோட் ஆனோட் கனெக்ஷன் கொடுத்து உள்ள போகும்போது என்ன ஆகும், ஒரு ரேஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். அதுதான் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இது இந்த ஒரு கேள்விங்கிறது ரொம்ப ஒரு அடிக்கடி கேட்கக்கூடியது. ஏன்னா கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம் தான். நமக்கு ஒரு கண்ணாடி குழாயில ரெண்டு கார்னர்லயும் என்ன பண்ணணும், கேத்தோட் அண்ட் ஆனோட். சோ இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்டு நமக்கு கிளாஸ் டியூப் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இங்க நம்ம ரெண்டு சைட்லயும் ஒன் இஸ் an anode, this is cathode. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், என்ன மாதிரி பிரஷர் கொடுக்கணும், கேஸ் அட் லோ பிரஷர், குறைந்த அழுத்தம். எதனால் முழுவதும் இருக்கும், நமக்கு கேஸால ஃபில் ஆயிருக்கும் இல்லையா? சோ அப்போ இங்க என்ன ஆகுது, நமக்கு ஒரு ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகும். அந்த ரேஸ தான் நம்ம என்ன சொல்றோம், கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். சோ வோல்டேஜ் அப்படிங்கிறது மெயினா நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்கணும். சோ வோல்டேஜ் கனெக்ஷன் இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது, நமக்கு இங்க இந்த ரேஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். சரிங்களா? இரண்டு வகையான ஒரு நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜோட நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கணும். இங்க ஒரு பம்போட நம்ம ப்ரெஷர் பண்ணணும். சோ அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணும் பொழுது அந்த ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகும். சோ கேத்தோட் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கேத்தோட் டியூப நம்ம கொஸ்டின் வந்ததுன்னா இந்த டயக்ராம் டிரா பண்ணிட்டு இந்த ஒரு 4 or 5 லைன்ஸ் மட்டும் நம்ம அதற்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா ஓவர். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் நம்ம என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆட்டம், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் தென் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி என்னென்ன கான்செப்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் தட் அட்டாமிக் தியரி அண்ட் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி கான்செப்ட் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அடிப்படை துகள்கள்னா என்ன அப்படிங்கிறது அதற்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வித் த சிமுலேஷன் பார்த்தோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எலக்ட்ரான்ஸ். உள்ள நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டம்ல இருக்கக்கூடியது இல்லையா? சோ டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு டியூப் வழியா நம்ம என்ன சொல்றோம், எந்த அளவுக்கு இருக்கணும், வோல்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். எந்த வோல்டேஜ் லெவல் சொல்லியிருக்காங்கன்னா 10,000 வோல்டேஜ். சோ 10,000 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எவ்வளவு, ரொம்ப அதிகமான இருக்கக்கூடியது இல்லையா? 10,000 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட அழுத்த ஒரு மின்சாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாதாரணமா இதே மாதிரியான ஒரு டியூப்ல கொண்டு வரோம். இதுதான் நம்ம எலக்ட்ரான்ஸ் எமிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எலக்ட்ரான் உமிழ்வு எவ்வாறு நடக்கின்றது அப்படிங்கிறது. சோ இதுல எவ்வளவு சொல்லியிருக்கோம் நம்ம, 10,000 வோல்ட். 10,000 வோல்ட் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான மின்சாரத்தை நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு டியூபுக்குள்ளார நம்ம கொண்டு வரோம். சோ இந்த டியூப்ல என்ன இருக்கும், நமக்கு அது வழியாக எந்த ஒரு நமக்கு வந்துட்டு ஃபுல்லுமே உள்ள அது காற்று வழியாக தான் நமக்கு என்ன பண்றோம், அனுப்புறோம். ஆனா அதுல எந்த அளவுல நமக்கு வெளியில அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தத்துல இருக்கு இல்லையா? சோ அதுல நமக்கு 0.001 மில்லிமீட்டர். சோ 0.001 மில்லிமீட்டர் அளவிலான ஒரு சின்ன ஒரு குறைந்த அழுத்தத்தால இருக்கக்கூடிய ஒரு வாயு வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 10,000 வோல்டேஜ் அந்த ஹை பிரஷரை நம்ம அதுல ஃபுல்லா கொண்டு போறோம். அந்த மாதிரி கொண்டு போகும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, ஒரு சின்ன லைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாஸ் ஆகும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரைட்டான ஒரு லைட் இந்த இடத்துல நமக்கு தெரியும். அந்த லைட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன, எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் எமிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சோ இதுலயும் என்ன இருக்கணும், நமக்கு கேத்தோட் அப்படிங்கிறது இருக்கணும், நமக்கு கேத்தோட் அண்ட் தென் ஆனோட் அப்படிங்கிற கனெக்ஷன். சோ ஹியர் want to fix the anode. சோ இந்த ரெண்டையும் நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் இல்லையா?
சோ கேத்தோட் அண்ட் ஆனோட். இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது இதுல பாஸ் ஆகக்கூடிய ரேஸ் என்ன ரேஸ்? ஆனோட் ரேஸ். கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி இது என்ன ரேஸ்? நமக்கு எமிட் ஆகக்கூடிய ரேஸ் அப்படிங்கிறது ஆனோட். சோ இந்த இடம் என்ன ஆகும்? நமக்கு பிரைட்டான ஒரு லைட் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஒரு பிரகாசமான ஒளி என்பது இந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? சோ 10,000 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு வளிமண்டல அழுத்த மின்சாரத்தை நம்ம ஒரு கண்ணாடி குழாய்க்குள்ளார என்ன பண்ண போறோம்? அந்த மின்னிறக்க குழாயில அனுப்புறோம். காற்றின் வழியாக வரக்கூடிய மின்சாரம் எதுவும் வராது. ஆனா இதுல எவ்வளவு அனுப்புறோம்? 0.001 மில்லிமீட்டர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு லோ பிரஷர் வளிமண்டல அழுத்தத்துல இருக்கக்கூடிய வாயுவை நம்ம என்ன பண்றோம்? இந்த 10,000 வோல்ட் அளவிலான உயர்ந்த மின்சாரத்தை செலுத்தும் பொழுது ஆப்போசிட் சைட்ல நமக்கு ஒரு பிரைட்டான லைட் அப்படிங்கிறது எமிட் ஆகும். சோ அந்த கதிர் தான் நமக்கு என்னது? எலக்ட்ரான்ஸ், எதிர்மின்வாய் கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெகட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த கதிர் எதிர்மின்வாயிலிருந்து வெளிவருதால் இதை நம்ம என்ன சொல்றோம்? கேத்தோட் ரேஸ், அல்லது நம்ம இங்க வரும் பொழுது இது ஆனோட். சோ இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு எப்படி இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தது கேத்தோடு கதிர் குழாய்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதும் நமக்கு எலக்ட்ரான் எவ்வாறு இந்த இடத்துல வருது அப்படிங்கிறதும் பார்த்தோம். சரிங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்த ரேஸ்னுடைய நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கேத்தோட் ரேஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னா டிராவல் என்ன ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது நேரா போகக்கூடிய ஒரு கதிர் அப்படிங்கிறது இதனுடைய மெயினான ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் they are made up of matter of particles have that same level of mass and kinetic energy. ரெண்டுமே சோ ஒரே கேத்தோடு கதிர் தோளால உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால நிறையும் அதிகமான ஒரு இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜியும் இதுக்கு இருக்கும். கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு? எதிர்ப்பு சுமை இருக்கிறதுனால இதுல என்ன ஆகும்? மேக்னெட்ல இருந்து நமக்கு விலகக்கூடியது, காந்த புலத்திலிருந்து விலகக்கூடிய தன்மையோடு இருக்கும். they are negatively charged particles அப்படிங்கிறதுனால நேச்சர் ஆஃப் கேத்தோட் ரேஸ் does not depend the nature of gas filled with a tube. so நெக்ஸ்ட் கேத்தோடு கதிர்ங்கிறது மின்னிறக்க குழாயில நிரப்பக்கூடிய வாயுக்களை பொறுத்து என்ன ஆகாது? நமக்கு அதுல எந்த ஒரு மாறுபாடும் வராது அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரான் எமிஷன்ஸ் ஆர் இது கேத்தோட் ரேஸ் தான் நமக்கு ரெண்டாவது. இப்ப நம்ம எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு பார்த்ததும் நடுவுல இருக்கக்கூடியது கேத்தோடு, இது ஆனோட் பிளேட், வரக்கூடிய ரேஸ் நமக்கு கேத்தோட் ரேஸ். சோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது எவ்வாறு இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க, அத நமக்கு ஒரு கேத்தோட் குழாய் வழியாக நம்ம என்னது ஹை வோல்டேஜ் பிரஷர்ல நம்ம உள்ள அனுப்பும் பொழுது எவ்வாறு அது ஒரு சின்ன லைட்டா நமக்கு வருது அப்படிங்கறது பாக்குறோம். சோ இது எங்க நமக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கணும்னு சொன்னா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய டெலிவிஷன், தொலைக்காட்சி பெட்டியில கேத்தோடு கதிர்கள் தான் நமக்கு மின்காந்த சுருளோட உருவாக்கக்கூடிய காந்த புலத்தால விளக்கம் அடைந்து நமக்கு ஸ்கிரீன்ல நமக்கு லைட் அப்படிங்கிறத எமிட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இன்னைக்கு சொன்ன கான்செப்ட நீங்க எல்லாமே வீட்டுல படிச்சுட்டு வாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.